குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆசிட் பேஸ் சால்ட்டோடைய செகண்ட் பார்ட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ்ட் ஆன் டிசால்விங் இன் வாட்டர். அதாவது அமிலம் வந்து நீரோடு வினைபுரியும் தன்மையை பொறுத்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒரு காரத்துவ அமிலம், இரு காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து மோனோபேசிக், டைபேசிக் அண்ட் ட்ரைபேசிக். ஸோ ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோனோபேசிக் ஆசிட். ஸோ மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னா ஒரு காரத்துவ அமிலம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when an acid reacts with water, it gives a only one removable H plus ions, then it is known as monobasic. தமிழ்ல சொல்ல போனா, ஒரு அமிலம் நீரோடு வினைபுரியும் பொழுது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனி மட்டும் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு காரத்துவ அமிலம். 2 ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சுன்னா அது இரு காரத்துவ அமிலம். 3 ஹைட்ரஜன் அயனியை கொடுத்துச்சுன்னா அது முக்காரத்துவ அமிலம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு 4 ஆசிட் கீழே கொடுத்துருவாங்க. ஃபார்முலாஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் நேம்ல கொடுத்துருவாங்க. இது மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மோனோபேசிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் HCl, HNO3. HCl அப்படின்றது எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஒரே ஒரு ஹைட்ரஜன். HNO3லயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இட் இஸ் an example for monobasic acid. Dibasic acid example H2SO4, sulfuric acid, and H2CO3. H2CO3 னா கார்போனிக் ஆசிட். ஸோ இந்த கார்போனிக் ஆசிட் குளிர்பானங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமிலம். அதாவது அரேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி சோர்சஸ் ஆஃப் ஆசிட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3PO3. H3PO3 அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்பாரிக் ஆசிட் இதுல 3 ஹைட்ரஜன் இருக்கிறதால இது ட்ரைபேசிக் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இதோட பெசிசிட்டி, அதாவது காரத்தன்மை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. அதனால இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டைபேசிக். அதாவது இது வினை புரியும் போது இரண்டு ஹைட்ரஜன் அயனி மட்டும் கொடுக்கறதால இது வந்து டைபேசிக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இது மட்டும் எக்ஸப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ட்ரைபேசிக் ஆசிட். ட்ரைபேசிக் ஆசிட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் H3PO4. H3PO4னா ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட். இந்த H3PO4 வாட்டரோடு டிசால்வ் ஆகும்பொழுது 3 ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கறதால இது வந்து ட்ரைபேசிக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது சோர்சஸ் ஆஃப் ஆசிட். ஸோ சோர்சஸ் ஆஃப் ஆசிட் இது வந்து புக்கில் உங்களுக்கு ஒரு சிலது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஓவரால் எல்லா சமச்சீர் கல்வி புக், அதாவது ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க, என்னால் ஷியூராக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிட். லெமன் அல்லது ஆரஞ்சில் என்ன ஆசிட் இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட். அடுத்து மில்க், பாலில் என்ன ஆசிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட். அடுத்து ரான்சிட் பட்டர், அதாவது கெட்டு போன வெண்ணெயில என்ன ஆசிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்ரிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேப்ஸ்ல டாட்டாரிக் ஆசிட், வினிகர்ல அசிட்டிக் ஆசிட். ஸோ இது வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது வினிகர்ல எவ்வளோ பர்சன்டேஜ் அசிட்டிக் ஆசிட் இருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம். 6 to 10% அசிட்டிக் ஆசிட் இருக்கு. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வரும். அதாவது அசிட்டிக் ஆசிடோட எக்ஸாம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட் கீழே அசிட்டிக் ஆசிடோட யூசஸ்ல கேட்பாங்க. இது அடிக்கடி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரல் ரப்பர், அதாவது இயற்கை ரப்பர் தயாரிக்க அல்லது திரிய வைக்க பயன்படக்கூடிய அமிலம் அல்லது கரிம சேர்மம் எது அப்படின்னு கேட்பாங்க. அமிலம் அல்லது கரிம சேர்மம் எது கேட்டாலுமே அசிட்டிக் ஆசிட், கரிம சேர்மம் கேட்டா அசிட்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1% ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் வல்கனைசிங் ரப்பர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் வந்து அரேட்டட் சோடா வாட்டர், அதாவது காற்றடைக்கப்பட்ட சோடாபானம் அல்லது குளிர்பானம். அதுல என்ன ஆசிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பானிக் ஆசிட். ஸோ இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட கேட்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்பானங்களில் காணப்படக்கூடிய வாயு என்ன அப்படின்னு கேட்கலாங்க. த கேஸ் விச் பிரசன்ட் இன் அரேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடு தான் குடிக்கிறோம், அதை நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கோம். அதனால தான் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு குளிர்பானமும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் H2CO3. அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி H2CO3 ஃபார்ம் ஆகும். அதுதான் கார்பானிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஃபேட்ஸ், கொழுப்புல என்ன அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிக் அமிலம். அடுத்து ரெட் அண்ட் சிகப்பு எறும்பு அல்லது தேனீக்கள், இதனுடைய கொடுக்கல காணப்படக்கூடிய அமிலம் வந்து ஃபார்மிக் ஆசிட். அடுத்து டொமேட்டோ, தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து ஆக்சாலிக் ஆசிட். இதுவும் வந்து ஜுவாலஜில ஒரு கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ நான் இங்கேயே வந்து எதெல்லாம் லிங்க் ஆகுதோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரே இடத்துலயே சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கிட்னில ஸ்டோன் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு
சேர்மம், அதாவது முக்கியமாக ஒரு வேதியியல் சேர்மம். அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா ஜுவாலஜில வந்து ஒரு ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ், அதாவது ஒழுங்கா ஹார்மோன் செக்ரீஷன் இல்லைன்னா இல்லை அதிகமாக செக்ரீஷன் ஆயிடுச்சுன்னா அதனால ஏற்படக்கூடியது தான் கால்சியம் டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து ஜுவாலஜியில் எடுக்கும்போது சொல்கிறேன். அந்த மாதிரி கிட்னியில் கால்சியம் டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த ஆக்சாலிக் ஆசிட் அதிகமாக வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகும்போது கால்சியம் ஆக்சலேட்டாக மாறி கால்சியம் ஆக்சலேட் அப்படின்றது தான் கிட்னி ஸ்டோனாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது யூரின்ல இருக்கக்கூடிய அமிலம் யூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் பைல் ஜூஸ். பைல் ஜூஸ்னா பித்த நீர். ஸோ பித்த நீர் எந்த ஆர்கன் சிக்ரீட் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் ஜுவாலஜியில் அடிக்கடி கேட்பாங்க. லிவர், கல்லீரல். ஸோ பித்த நீரில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து கோலிக் ஆசிட். நெக்ஸ்ட் டீல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து டானிக் ஆசிட். நெக்ஸ்ட் விச் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதாவது உணவை பதப்படுத்த பயன்படக்கூடிய அமிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பென்சாயிக் ஆசிட். இதுவே உணவை பதப்படுத்த பயன்படக்கூடிய உப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சோடியம் பென்சோயேட். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அமிலம்னு கேட்டாங்கன்னா பென்சாயிக் ஆசிட், சால்ட் அல்லது உப்புன்னு கேட்டாங்கன்னா சோடியம் பென்சோயேட். நெக்ஸ்ட் விச் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அனஸ்தட்டிக். அனஸ்தட்டிக்னா மயக்கமூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்பியூட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட் விச் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக்கா பயன்படக்கூடிய அமிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட். ஸோ இதுதான் நம்ம நீப்பா செல்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா, போரிங் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் கலர் டப்பாவில் இருக்கும். இதுதான் வந்து போரிக் ஆசிட். நேச்சுரலாகவே இது நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் அப்படின்ட்டு தான் டர்மரிக் அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இது பண்ணுறது. நெக்ஸ்ட் அனல்ஜெசிக்ஸ். அனல்ஜெசிக்னா பெயின் கில்லர், வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வலி நிவாரணியாக பயன்படக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடைல் சாலிசிலிக் ஆசிட். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆஸ்பிரின். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்குறாங்க. நீ கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெயின் கில்லர்னு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஆஸ்பிரினோடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அசிடைல் சாலிசிலிக் ஆசிட், அல்லது அனல்ஜெசிக்ஸ் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கார் பேட்டரி. கார் பேட்டரி மட்டும் இல்லை, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. காரிய சேமிப்பு மின்கலன். இந்த மாதிரி எந்த பேட்டரி இருந்தாலுமே அதுல என்ன ஆசிட்ஸ் இருக்கும், அல்லது பேட்டரி ஆசிட்னே சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஆசிட் அப்படின்னா டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி யூஸ் ஆகும். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னா அடர் கந்தக அமிலம். அதுல என்னன்னா 98% ஆசிட் இருக்கும், அதாவது H2SO4 இருக்கும், 2% வந்து வாட்டர் இருக்கும். ஆனா டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல 90% வாட்டர் இருக்கும், 10% தான் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நைலான். நைலான் தயாரிக்க பயன்படக்கூடிய அமிலம் வந்து அடிபிக் அமிலம். ஃபினாப்தலின் தயாரிக்க பயன்படக்கூடிய அமிலம் தாலிக் அமிலம். நெக்ஸ்ட் போன்ஸ்ல காணப்படக்கூடிய அமிலம் வந்து, அதாவது எலும்புகள்ல என்ன அமிலம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதை தவிர்த்து ஒரு சில ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ மேபி இது எக்ஸாம்ல கேட்கலாம். சல்ஃபெனிக் ஆசிட். இந்த சல்ஃபெனிக் ஆசிட் அப்படின்றது ஆனியன்ல இருக்கு. ஸோ அதனாலதான் ஆனியன் கட் பண்ணும்போது நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வருது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த ஆசிட் தான். நெக்ஸ்ட் குளூட்டாமிக் ஆசிட். ஸோ குளூட்டாமிக் ஆசிட் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கு, கோதுமையில. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடியதான் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் பற்றி நம்ம ஜுவாலஜி ரொம்ப தெளிவாகவே பார்ப்போம். ரிச்சர்ட் ஆல்மண்ட் தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து புரோட்டீன்ல என்ன ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ இதோட சோர்சஸ் ஆஃப் ஆசிட் கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அக்வாரேஜியா. அக்வாரேஜியானா ராஜதிரவம் சொல்லுவாங்க, அதாவது இன் லாட்டின், அதாவது லத்தீன்ல அக்வாரேஜியானா ராஜதிரவம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எல்லோ ஆரஞ்ச் ஃபியூமிங் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் பிளாட்டினத்தை கரைக்கக்கூடிய ஒரு கரைசல். சொல்யூஷன் விச் டிசால்வ்ஸ் கோல்ட் அண்ட் பிளாட்டினம். ஓகேங்களா. இந்த சொல்யூஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl அண்ட் HNO3, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் இருக்கு. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து
3 மாலிகூல்ஸ் இருக்கும், HNO3 1 மாலிகூல் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மாற்றி கூட கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து 1:3 போடணும். ஒருவேளை HNO3 HCl அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:3. HCl வந்து 3 மூலக்கூறு இருக்கும், HNO3 வந்து 1 மூலக்கூறு இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ வந்து நியூ புக்கில் இந்த மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கேட்டது கிடையாது. இதோட மெல்டிங் பாயிண்ட் -42°C அண்ட் ஃபாரன்ஹீட் கெல்வின்ல பார்த்துக்கோங்க. பாயிலிங் பாயிண்ட் 108°C ஃபாரன்ஹீட் கெல்வின் பிராக்கெட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து when metal reacts with acid it liberates hydrogen. அதாவது எந்த ஒரு உலோகம் எடுத்துக்கிட்டாலுமே அமிலத்தோடு வினை புரியும் போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பு கிடைக்கும், பிளஸ் என்ன கேஸ் வெளியேறும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளியேறும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவும் எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஜிங்க் வந்து H2SO4 வினை புரியும் பொழுது ஜிங்க் வந்து பிளஸ் அயனி, சல்ஃபேட்ன்றது மைனஸ் அயனி, அப்போ ஜிங்க் சல்ஃபேட்டா மாறிடும். மீதி இருக்கக்கூடியது ஹைட்ரஜன். அதே மாதிரி மெக்னீஷியம் H2SO4 கூட ரியாக்ட் பண்ணாலும் மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடைக்கும், ஹைட்ரஜன் கிடைக்கும். இப்போ ஜென்ரலா சொல்ல போனா ஒரு ஆசிட் மெட்டலோடு வினை புரியும் பொழுது நம்மளுக்கு சால்ட் கிடைக்கும், ஹைட்ரஜன் கிடைக்கும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இதுவும் புது புக்ல கொடுத்துருக்காங்க, பழைய புக்ல கொடுக்கல, புது புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. மேபி இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். few metals cannot react with acid and liberate hydrogen. அதாவது இதுல வந்து ஒரு சில உலோகம் மட்டும் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகாது, ஆகாதால அது ஹைட்ரஜன் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் Ag அண்ட் காப்பர் Cu. ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அமிலம் வந்து புளிப்பு சுவை மிக்கது, சோர் இன் டேஸ்ட். அண்ட் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் தால ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் லிட்மஸ் பேப்பரா மாற்றும். அதாவது நீல லிட்மஸ் தாளை சிகப்பு லிட்மஸ் தாளாக மாற்றும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசஸ் ஆஃப் ஆசிட் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட யூசஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அதர் நேம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ரியால், கிங் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ், பெஸ்ட் வாட்டர் அப்சார்வர். இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அதாவது நம்ம வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்னாலே அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆயில் ஆஃப் விட்ரியால் ஏன் நம்ம கூப்பிடுறோம்னா, ஸோ அந்த காலத்துல அதாவது ஏன்ஷியன் பீரியட்ல வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒயிட் விட்ரியால் என்று சொல்லப்படக்கூடிய ஜிங்க் சல்ஃபேட் ZnSO4 5H2O அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை விட்ரியால் அல்லது வெண்துத்தம் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி கிடைக்கப்பட்ட H2SO4 வந்து மேல எண்ணெய் படிஞ்சு இருக்கிறதால இதுக்கு பேர் ஆயில் ஆஃப் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிங் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ். ஸோ கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அதாவது ஆசிட்ல எடுத்துக்கிட்டா மிக வலிமையான அமிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகிலேயே மிக வலிமையான அமிலம் அப்படின்னா HFSO4 ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட். ஆனால் ஏன் நம்ம H2SO4 கிங் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தோட ஒப்பிடக்கூடிய ஒரு வேதியியல் தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2SO4 தான். வேதியியல் சேர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது H2SO4 தான். அதனால தான் இது கிங் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பெஸ்ட் வாட்டர் அப்சார்வர். அதாவது இது நம்ம உடம்புல அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல பட்டுச்சுனாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வாட்டரையுமே உறிஞ்சு எடுத்துரும். அப்ப அந்த இடம் வந்து என்ன ஆயிடும், பிளாக்கா மாறிடும் இல்லையா. அதனாலதான் இது வந்து பெஸ்ட் வாட்டர் அப்சார்வர், சிறந்த நீர் நீக்கி அப்படின்னு சொல்றோம். அதுவே சிறந்த அமில நீக்கி அல்லது ஆசிட் அப்சார்வர் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது ஆண்டா அமிலம், ஆன்டா ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதர் யூசஸ் ஆஃப் H2SO4 பாருங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அண்ட் கார் பேட்டரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி அல்லது கார் பேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 90% ஆஃப் H2SO4 ப்ளஸ் 90% ஆஃப் வாட்டர் இருக்கும், 10% ஆஃப் H2SO4 இருக்கும். அதுதான் டைல்யூட். கான்சன்ட்ரேட்டட்னா 98% ஆஃப் H2SO4 இருக்கும் ப்ளஸ் 2% வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்தது மேனுஃபேக்சர் ஆஃப் ஆலும். ஆலும்னா பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேதியியல் பெயர் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, SSCல கேட்டிருக்காங்க. ஆலுமோடைய வேதியியல் பெயர் கெமிக்கல் ஃபார்முலா பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட். ஸோ இது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது அந்த ரெண்டு யூசஸ்மே எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒன்று வந்து முகச்சவரத்திற்கு பிறகு ஆன்டிசெப்டிக்காக பயன்படுகிறது, அதாவது ஆஃப்டர் ஷேவிங் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிசெப்டிக். ரெண்டாவது வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட்டர் பியூரிஃபிகேஷன், அதாவது நீரை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படக்கூடிய ஒரு வேதியியல் மூலக்கூறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலும் தான்.
நெக்ஸ்ட் இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், ட்ரக்ஸ், டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னா ஆலும் கேட்டிருக்காங்க, கார் பேட்டரி கேட்டிருக்காங்க, ஆயில் ஆஃப் விட்ரியால், கெமிக்கல் எலமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் HCl. HCl ஓட இன்னொரு பேர் வந்து மிரியாட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் HCl எங்க இருக்கும், நம்மளுடைய கேஸ்ட்ரிக் ஜூஸ் இல்லையா, வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு அமிலம் அப்படின்னாலே அது HCl தான். இது எதுக்காக மெயினா பயன்படுதுன்னா டைஜஷன் பர்பஸ்க்காக. இது வந்து ஜுவாலஜில ஒரு கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகும், நான் இங்கேயே சொல்லிடுறேன். HCl வந்து எந்த செல்லுல இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சிலிட்டிக் செல் என்ற செல்லுல இருந்து தான் HCl உற்பத்தி ஆகுது. அது இதை தவிர்த்து இதுல நிறைய வந்து என்சைம்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஜுவாலஜில பார்க்கலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பாத்ரூம் கிளீனர். நெக்ஸ்ட் டையிங் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இதில் அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல இருக்கு, அதோட பிஹெச் வந்து கேட்பாங்க. பிஹெச் வந்து 1 to 3, அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல இருக்கக்கூடிய HCl உடைய இரைப்பை நீர்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா HCl உடைய பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. 1 to 3. அதை நான் பிஹெச் எடுக்கும்போது இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ என்ன சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் HNO3. ஸோ கிங் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் H2SO4 பார்த்தோம் இல்லையா, கிங் இருந்தாலே குவீன் இருப்பாங்க இல்லையா, அப்போ குவீன் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ், அதாவது வேதிப்பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNO3, நைட்ரிக் ஆசிட். ஸோ இதனோட யூசஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதில் நிறைய இருக்கு, என்னென்னு பார்க்கலாம். இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் லைக் அமோனியம் நைட்ரேட். ஓகேங்களா, அதாவது ஃபர்டிலைசர் உரம் தயாரிக்க பயன்படுகிறது. பர்டிகுலராக எந்த உரம் அப்படின்னா அமோனியம் நைட்ரேட் என்ற உரம் தான். Okay, next in the manufacture of explosives like TNT, TNB, TNP, trinitrotoluene, trinitrobenzene, trinitrofenol. இந்த trinitrofenol என்றதுக்கு இன்னொரு பெயர் வந்து பிக்ரிக் ஆசிட். இது மூணுமே என்னன்னா பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உரம், அதாவது ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்னா HNO3, அதாவது நைட்ரிக் ஆசிட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைனமைட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டைனமைட்ன்றதும் ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் தான். இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆல்ஃபிரடோடைய நோபல் நினைவாக தான் நம்ம நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் 6 துறைக்கு கொடுக்கப்படுகிறது. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும், 1901ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைனமைட் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த டைனமைட்ல என்ன மூலக்கூறு இருக்குன்னா நைட்ரோகிளிசரின். இந்த நைட்ரோகிளிசரின் எந்த ஆசிட்ல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா HNO3ல தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்ட் இன் ரெயின் வாட்டர், பர்டிகுலர்லி ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின்ல காணப்படக்கூடிய அமிலங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று நைட்ரிக் அமிலம், இன்னொன்று சல்ஃபியூரிக் அமிலம். அதுக்கு முன்னாடி ஆசிட் ரெயின்னா நான் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஆசிட் ரெயின்னா ஒன்றும் கிடையாது, இது வந்து ஃபேக்டர் எக்ஸாஸ்ட், அதாவது ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கேஸஸ், 2 கேஸஸ், முக்கியமான பவர்ஃபுல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SO2 அண்ட் NO2. ஸோ N2O. அது NO2 கிடையாது, N2O. N2Oனா நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேங்களா. SO2ன்றது சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இந்த 2 கேஸும் இருக்கு இல்லையா, இந்த 2 கேஸும் தான் இந்த ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய வாயு. இந்த 2 கேஸஸுமே அதர் ஏர் பொல்யூட்டன்ஸ், அதாவது ஏர்ல இருக்கக்கூடிய மற்ற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேஸஸ் கூட கம்பைன்ட் ஆயிடுச்சுன்னா SO2 வந்து H2SO4 மாறும், NO2 வந்து HNO3 மாறும். ஸோ அப்ப ஆசிட் ரெயின் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமிலங்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். வாயுக்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு, N2O. நைட்ரஸ் ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் லாஃபிங் கேஸ், உங்களுக்கு தெரியும். ஓகே. அதே மாதிரி ஆசிட் ரெயினுக்கு வந்து pH வந்து less than 5.6 இருக்கும். இதுவும் நான் pH எடுக்கும்போது சொல்லிடுவேன், வேணும்னா இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிட் ரெயின் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது மெயினாக எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தாஜ்மஹால் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஜிகே பார்ட்டில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. தாஜ்மஹால் வந்து அதோடைய தன்மையை இழந்துட்டு இருக்கு இல்லையா, எல்லோவா லைட்டாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஆசிட் ரெயின் தான், அமில மழை. அதாவது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோனால தான் அது பில்டப் பண்ணியிருக்காங்க. மார்பிள் ஒயிட் மார்பிள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மார்பிளுடைய வேதியியல் மூலக்கூறு என்னது CaCO3, அதாவது கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H2SO4ம் HNO3யும் கால்சியம் கார்பனேட் கூட வினை புரிந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட்டாவும் கால்சியம் நைட்ரேட்டாவும் மாறுறதால அது வந்து அதோட தன்மையை எழுந்துட்டு வருது. இதுக்கு பேர் ஸ்டோன் லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாஜ்மஹாலுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது இல்லையா, அதனால அதுக்கு பேர் வந்து ஸ்டோன் லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ரேயான். ஸோ ரேயான்னா என்னன்ட்டு பாட்னியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஜெனரலாக சயின்ஸ்லையும் கேட்பாங்க. ரேயான்னா ஆர்டிஃபிஷியல் சில்க், செயற்கை பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இப்படி கூட கேட்கலாம். செயற்கை பட்டல் அல்லது ஆர்டிஃபிஷியல் சில்க் அல்லது ரேயான் எந்த அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து HNO3. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் டாட்டாரிக் ஆசிட். ஸோ டாட்டாரிக் ஆசிட் மெயினாக எதில் இருக்குது? கிரேப்ஸில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து சோரிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் பிக்கிள்ஸ், அதாவது ஊறுகாயில் அந்த புளிப்பு சுவையை கூட்டுவதற்காக இது வந்து ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், சமையல் சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா? பேக்கிங் சோடாவுடைய மூலக்கூறு வந்து சோடியம் பைகார்பனேட், அதாவது NaHCO3. இது வந்து டாட்டாரிக் ஆசிட் கூட வினை புரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரொட்டி சோடா கிடைக்கும், அதாவது பேக்கிங் பவுடர் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சமையல் சோடா வந்து நம்ம சமையல்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த பேக்கிங் பவுடர் அல்லது ரொட்டி சோடா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ், அந்த ரொட்டிகள்லாம் மிருதுவாக ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த பேக்கிங் பவுடர். சரிங்களா? இது எப்படி கேட்கலாம்னா எந்த ஆசிட் வந்து பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்கலாம், டாட்டாரிக் ஆசிட். ஸோ இதோட ஆசிடோட யூசஸ் முடிஞ்சிச்சு. மற்ற ஆசிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆக்சாலிக் ஆசிட்ஸ் டொமேட்டோல இருக்கு. மற்ற யூசஸ் எல்லாமே நான் அங்கேயே சொல்லிட்டேன் சோர்சஸ் ஆஃப் ஆசிட்லேயே. பாஸ்பாரிக் ஆசிட் போன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆசிட், அதாவது அமிலத்தோடைய நிறங்காட்டி. ஓகேங்களா? அது என்னன்னு பார்க்க போறோம். இண்டிகேட்டர்னா நிறங்காட்டி, கலர் சேஞ்சஸ், அது என்ன நிறமா மாறுது அப்படின்ட்டு பார்க்க போறோம். முதல்ல ப்ளூ லிட்மஸ் பேப்பர், நீல லிட்மஸ் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஆசிட் ஒரு டிராப் விட்டா அது என்ன கலரா மாறும்? ரெட் கலரா மாறும். சரிங்களா? அதுவே மெத்தில் ஆரஞ்சு வந்து ஆசிட்ல விட்டா அது என்ன கலரா மாறும்னா பிங்க் கலரா மாறும். ஃபினாப்திலின் வந்து ஆசிட் ஒன் டிராப் விட்டா அது என்ன மாறும்? கலர்லெஸ். இது எப்படி கேட்பாங்கன்னா, ப்ளூ லிட்மஸ் தாள் HCl என்ன நிறத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ரெட், அப்படி இல்லைன்னா மாத்தி கொடுங்க கேட்பாங்க. சரிங்களா? HCl என்பது சிவப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறங்காட்டி எது அப்படின்னு கேட்பாங்க, ப்ளூ லிட்மஸ் தாள். ஸோ எப்படி வேணாலும் இதை கேட்கலாம். இப்போதைக்கு ஆசிட்க்கு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன முடியுது? ஆசிட் முடியுது. ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் சமச்சீர் கல்வி புக்ஸ், நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக்ஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆசிட்ஸ் கொடுத்துட்டேன். இதை மீறி ஆசிட்ஸ் வேற எதுவும் கேட்க மாட்டாங்க, என்னால் ஷியூரா சொல்ல முடியும். இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும். வேணா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்பப்போ கேட்கறதா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ நீங்க இந்த கிளாஸ் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல இந்த 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களால் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. கீழே எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா an acid is a substance that lose a proton is called dash. ஸோ இது என்னன்னு கீழே வந்து ஆன்சர் நீங்க எழுதி கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ வருது. இதோட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது கிளாஸ்ல இருக்கு, நீங்க பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். which is called antacids. நெக்ஸ்ட், which acid is used in car battery. அடுத்து பேக்கிங் சோடா when reacts with which acid to give baking powder. அடுத்து artificial silk is rayon. சாரி நானே ஆன்சர் சொல்லிட்டேன், சாரி. Acid which is used as food preservative. அடுத்தது acid which is used as antiseptic. Next question, which dissolves gold and platinum. அடுத்தது which acid is used as painkiller. Last question, which is called as king of chemical elements. ஸோ எல்லாமே சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், ஆனால் எக்ஸாம் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணி எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஆசிட் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பேஸ் அண்ட் சால்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம பாட்னி அல்லது ஜுவாலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.